ஹலோ ஹாய். டுடே எங்கள் வீட்டு சாம்பார் எப்படி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன் பருப்பு. அதில் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுருக்கேன் பருப்பை. அந்த பருப்பில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறேன். அதையும் அதில் போட்டுறேன். போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எப்போயுமே நான் ஒரு கிளாஸுக்கு 1.5 டம்ளர் ஊற்றுவேன். இப்போ வந்து 1.5 பருப்பு எடுத்துறதுனால 2 டம்ளர், ஏன்னா அடி பிடிச்சிக்கும் இல்லையா கீழே, அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டு 3 விசில் விட்டுறேன். அதுக்கப்புறமா நல்லா பார்த்திங்களா பருப்பு நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ இன்றைக்கி சாம்பாரில் வந்து நான் முருங்கைக்காயும் மாங்காய் தான் போட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மாங்காய் சாப்பிட்டு, அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் ஊற்றுற எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. சரியா, ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வருது தெரியுதா? பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சா வேறு லெவலாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்லாம் போடுறதில்ல, இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அதில். அதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது 3யுமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா மாங்காயும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். மாங்காய் போட்டதுக்கப்புறமா நல்லா ரொம்ப கொதி வேண்டாம் மாங்காய்க்கு, அதனால் கொஞ்சமாக கொதிச்சோடனே நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த சாம்பார் எடுத்து பருப்பு எடுத்து அதில் போட போகிறேன். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி.